العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லோரும் இரவு தொழுகையை தொடர்ந்து தினமும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப நடுப்பத்து நாட்களுக்கும் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதாக முடிவு செய்து இன்றைய தினம் நேற்றைய நாள் நடந்த தொடரை பார்க்க இருக்கிறோம். நாங்கள் நேற்றைய தினம் தௌஹீத் ஏகத்துவம், அதனுடைய மாண்பு என்ன, தௌஹீதுடைய சிறப்பு என்ன, தௌஹீதை இஸ்லாம் இந்த அளவுக்கு சிறப்பித்து கண்ணியப்படுத்தி இருக்குது, அதனுடைய மகிமை என்னென்ற சம்பந்தமான ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். சூரா யாசீனில் வரக்கூடிய வரலாறு முன்னிறுத்தி ஏகத்துவத்துடைய மாண்பு சம்பந்தமாக பார்த்தோம். உண்மையிலே உலகத்தில் பல முக்கியமானவர்களுக்கு பெரிய கொளுத்த வசதி வாய்ப்போடு வாழ்கின்றவர்களுக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மன்னர்களாக இந்த உலகத்தை ஆண்டவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சொத்து அல்லாஹு தாலா விரல் விட்டு எண்ணக்கூடிய அவனுடைய கருணை கண்ணால் பார்க்கக்கூடிய சிலருக்கு அல்லாஹு தாலா கொடுக்குறான். அதில் ஒத்தனாக நானும் கேட்குற நீங்களும் இருக்கிறன்றது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். உண்மையிலே இந்த உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய மன்னர்கள், ஃபிரௌன் மிகப்பெரிய சண்டாளன் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய ஃபிரௌனுக்கு கிடைக்காத ஒரு சொத்து அல்லாஹு தாலா சாதாரணமான எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியமிக்க சொத்துன்றதை நாங்கள் நேற்றைய வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இந்த தௌஹீதுடைய சிறப்பில் இன்னும் உண்டு தான். வானம் பூமி அளவு நிரம்ப பாவம் செய்திருந்தாலும் ஏகத்துவம் என்ற ஒன்று அவனுக்கிட்ட இருக்குமா இருந்தால் அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் தௌஹீதுக்குரிய கண்ணியத்தை பாருங்கள், சிறப்பை பாருங்கள். ஒரு மனிதன் ஏகத்துவம் என்கின்ற அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லி ஒருமுகப்படுத்தி தௌஹீதில் ஒரு மனிதன் நிலைத்து நிற்கிறதுல அந்த சிறப்பை அல்லாஹ்விடத்தில் சொல்கிற நேரம் மறுமையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், கணிசமான பேரை நரகத்திலிருந்து நபிமார்கள்ட ஷஃபாத் பரிந்துரையின் காரணமாக சொர்க்கத்துக்கு போட்டுவிடுவான். பிறகு அல்லாஹு தாலா மூமீன்களுடைய பரிந்துரை ஷஃபாத்தின் காரணமாக இன்னும் கணிசமான நிறைய பேரை நரகத்தின் சொர்க்கத்துக்கு போட்டுவிடுவான். மலக்குமார்களுடைய பரிந்துரையின் காரணமாக இந்த உலகத்தை சுற்றி திரியக்கூடிய வானவர்கள் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட மலக்குமார்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த மலக்குமார்கள் எங்களை பார்த்து, எங்களோட நடவடிக்கைகளை பார்த்து, எங்களோட நல்ல பண்புகளை பார்த்து மறுமையில் எங்களுக்கு ஷஃபாத்து செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபிமார்களோட பரிந்துரை முடிஞ்சாச்சு, மலக்குமார்களோட பரிந்துரையும் முடிஞ்சாச்சு, மூமின்களுடைய பரிந்துரை நல்ல சாலிகான மனிதர்கள் அவங்களோட பரிந்துரையும் முடிஞ்சாச்சு, எல்லாரோட பரிந்துரையும் முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவானா வபக்கியர் ரஹ்மான், இப்போ அருளாளன் நான் மட்டும்தான் மிச்சம் வைக்கிறேன். இப்போ நான் ஏந்த சுய விருப்பத்தின் பேரில் கணிசமான பேரை நான் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போட போறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தனது கையை நரகத்தினுள்ளே இட்டு ஒரு பிடி ரெண்டு பிடி பிடிச்சு அல்லாஹ் தூக்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபலத்தை அந்த ஒரு புடி ரெண்டு புடியில தூக்குற நேரம் அந்த புடிக்குள்ள சிக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க அஹ்லு தௌஹீத், ஏகத்துவத்தை சுமந்தவர்களாக இருப்பாங்க. இன்னொரு அறிவிப்பில் அசரு சுஜூதுடைய அடையாளம், சஜிதா செஞ்ச அடையாளம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்ப நரகத்தில இருந்து தூக்கி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போடுகின்ற அந்த பாக்கியம் பெற்றவங்க யாருன்னு சொன்னால் அவங்க ஏகத்துவத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க. வெந்து கரிக்கட்டையாக நரகத்துக்கு பெய்த்து அல்லாஹ் தஆலா என்றோ ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போடுறேன்னு சொல்லுவோம் தானே. இதுல நிறைய பேர் நினைக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன எல்லாரும் ஒரு நாள் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு தான் நாங்கள் படிச்சு வச்சுக்கிறோம். ஆனா அது பிழை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவன் ஏகத்துவ கொள்கையில் இருக்கும். அவனுக்கிட்ட தாயத்து, தஹடி, சுமஸ்மா, ஜியாரம், அந்த வழிபாடு, இந்த வழிபாடு, கபர் வழிபாடு, இந்த அந்த ஷிர்கான நிகழ்வுகள் இல்லாமல் ஏகத்துவத்தில் நின்றவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் என்னன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் விட சிறப்பை நாங்கள் இப்படி விளங்கலாம். என்னென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸுல் குதுஸி, இது ஹதீஸுல் குதுஸி என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றதாக நபியாக சொல்றது, என் ரப்பு சொல்றான்,
அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றான். யக்கூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்றான், லவ் அத்தைதனி புக்ரா பில் அர்த் ஹதாயா, ஆதமுடைய மகனே, இந்த வானம் பூமி நிரம்ப, இந்த பூமி நிரம்ப நீ பாவம் செய். இந்த பூமி நிரம்ப வானத்துல முகடு முட்டுகின்ற அளவுக்கு நீ பாவம் செய். பாவம் செஞ்சுட்டு லா துஷ்ரிக் பி செய்யா, எனக்கு எந்தொண்டையும் இணை வைக்காத நிலைமையில தௌஹீதோட நீ எனக்கிட்ட வருவாய்னு சொன்னால் லகீத்துக பிக்ராபிகா மக்ஃபிரா, அந்த பூமி நிரம்ப நீ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையுமே நான் மன்னிப்பாக மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்துக்கு ஒரு சிறப்பை சொல்றான். இது என்னன்னு சொன்னால், வானம் பூமி அளவு வானத்திற முகட்டுல முற்ற அளவு கொத்த பாவம் செஞ்சு தௌஹீதோட சிறுக்கில்லாத நிலைமையில் அல்லாஹ் அவன் சந்திக்கிற நேரம் அவன் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகிறான். இது ஏகத்துவத்துக்குள்ள மற்றொரு சிறப்பு ஒன்று எனக்கு விளங்கலாம். நான் நேற்று சொல்ல கிடைக்காத ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு உள்ளுக்கு வரேன். பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொன்னான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல் உலாயிக லஹுமுல் அம் வஹும் முஹ்ததுன். யாரெல்லாம் ஈமான் கொண்டு அந்த ஈமானுக்கு பின்னால தங்களுடைய ஈமான லுல்ம், அதாவது இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயத்தினூடாக களங்கப்படுத்தலையோ கலக்கல்லையோ அவங்களுக்கு அபயம் உண்டு, அவங்க தான் நேர்வழி பெற்றவங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6:82 சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற நேரம், ஈமான் கொண்டு தௌஹீத் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோட அநீதி கலக்காத நிலைமையில இருந்தவங்க சொல்ற இந்த வசனம் அருளப்பட்ட நேரம் இது முஸ்லிம்களுக்கு மிச்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன, அதாவது யாரெல்லாம் ஈமான் கொண்டு அந்த ஈமான அநீதி சிறுக்கோட கலக்காமக்கு இருக்கிறாங்களோ அந்த வசனம் இறங்கினது சரி கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா துலும் அநியாயம் தான், எங்களுக்கு அநியாயம் செய்யாம எங்களுக்கு, அதாவது அநீதி எங்களுக்கு தங்களுக்கு தானே அநியாயம் செஞ்சு கொள்ளாத நிலைமையில் எங்களுக்கு வாழ இயலாம், எங்களை மீது அநியாயங்கள் நடக்கும், துலுமுகள் நடக்கும். இதை விளக்கம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசனம் சொல்றது அதல்ல, இது அல்லாஹ் சொல்றது இணை வைப்பத்தான் சொல்றான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இது உங்களுக்கு தெரியாதான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்ற நேரம், இன்னருமே மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத, இந்த உலகத்துல மிகப்பெரிய அநியாயம் இணை வைப்பாகும், அதுதான் அநீதி என்றதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இதைத்தான் அல்லாஹ் சொல்றான்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு விளக்கம் சொன்னாங்க. இதெல்லாம் எதுன்னு சொன்னால் தௌஹீத்ல சிறப்புகளை சொல்லித்தருது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, விசாரணையோ வேதனையோ எதுவுமே இல்லாமக்கு சொர்க்கம் செல்லக்கூடியவங்களாக 70,000 பேர் இருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் ஒருத்தரான ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் அவர் சொல்றாரு, ஒரு நாள் நாங்க சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட இருந்தோம். அவங்க கேட்டாங்க, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாரு, இன்றைக்கு ராவு எரி நட்சத்திரம் விழுந்ததை உங்கள யாரு சரி பார்த்தீங்களான்னு கேட்கிறாரு. இன்றைக்கு ராவு எரி நட்சத்திரம் விழுந்துச்சு, யாரு சரி பார்த்தீங்களான்னு கேட்டுட்டோட ஹுசைன் இப்னு அப்துல் ரஹ்மான் சொன்னார், நான் கண்டேன், ஏண்ட கண்ணால் எரி நட்சத்திரம் விழுகிறது நான் கண்டேன். பிறகு இவர் சொல்றாரு, நான் இரவு தொழுகையில இருக்கல்ல, என்ன பாம்பு கடிச்சிச்சு, அந்த பாம்பு கடிச்சதற்காக வேண்டி நான் விழித்திருந்தேன் என்று சொன்னார். அப்ப இவர் கேட்கிறாரு, விஷக்கடிக்காக நீ என்ன செஞ்சாய்? அதாவது எரி நட்சத்திரம் நான் கண்டேன், நான் தொழுகையில் இருக்கல்ல, பாம்பு கடிச்சிச்சு, பாம்பு கடிச்சதால எனக்கு வந்துக்க கிடைக்கல, நான் அப்படி இருந்தேன். அவர் கேட்கிற, பாம்பு கடிக்க நீ என்ன செஞ்சான்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, விஷக்கடிக்காக என்ன செஞ்சு கேட்டதோட நான் ஓதி பார்த்து கொண்டேன், எனக்கு நானே ஓதி பார்த்து கொண்டே இருந்தார். உடனே ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டார். ஆமிர் இப்னு அஷ்ஷாபி எனக்கு அறிவித்த ஹதீஸ் தான் என்ன அப்படி ஓதி பார்க்க தூண்டிச்சுன்னு சொன்னார். ஆமிர் இப்னு அஷ்ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க உங்களுக்கு என்ன அறிவித்தாருன்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, புரைதா பின் ஹுசைன் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்து கிடைச்சது ஒரு செய்தி. என்ன செய்தி? லா ருக்கையா இல்லா மின் அஹம்மா, கண்ணேறு, கண்ணூர் பற்றன்னு சொல்றோம், கண்ணேறு அல்லது விஷக்கடி தவிர வேற எதுக்கும் ஓதி பார்த்தல்ல குணம் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
இந்த ஹதீஸை வச்சு தான் நானே எனக்கு ஓதி பார்த்து கொண்டேன் என்று சொன்னார். உடனே சையத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னாரு, அஹ்சன், அதாவது உண்மையிலே செவியேற்றத நல்ல முறையில் யார் செய்யப்பட்டோ அவர் உண்மையிலே நல்லதான் செஞ்சாரு சொல்லி போட்டுட்டு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஹதீஸ் இப்படி என்று சொல்லி அறிவிக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் நல்லா கேளுங்க. இன்றைக்கு எல்லாருக்கிட்ட பெரும்பாலும் ஓதி பார்க்கறது, அபசகுணம் பார்க்கறது, இந்த இப்படி சில இதுகள் இருக்கிற இதை பாருங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உரிலத் அலையல் உமம், எனக்கு பல சமுதாயங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு, எனக்கு எடுத்து காட்டப்பட்டாங்க. அதுல அதுல தம்மை பின்பற்றக்கூடிய 10க்கும் அதிகமான ஒரு சின்ன குழுவோட ஒரு தூதரை நான் கண்டேன். அதே மாதிரி 1-2 பேரோடையும் சில தூதர்களை நான் கண்டேன். ஒத்தரு கூட இல்லாத நிலைமையில தனியாக இருக்கக்கூடிய மாதிரி நான் சில நபிமார்களை கண்டேன். அதாவது ஒரு நபி இருக்கிறாரு, அவரோட 2-3 பேர் இருக்கிறார். இன்னொரு நபி இருக்கிறார், அவரோட ஒருத்தர் இருக்கிறார். இன்னொரு நபி இருக்கிறார், தன்னை தனி இருக்கிறார். பல கால வருஷங்கள் தவா பண்ணி செஞ்சு நபி மட்டும் நிற்கிறார். இப்படி நான் பலரை கண்டேன். இப்படி இருக்க போக்குல எனக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் மட்டும் காட்டப்பட்டுச்சு, பெரிய கூட்டம் மட்டும் எனக்கு காட்டப்பட்டுச்சு. உடனே அவங்க ஏண்ட சமுதாயம் நான் நினைச்சேன். ஆனால் இது மூசா நபியோட சமூகம் சொல்லி எனக்கு சொல்லப்பட்டுச்சு. இது மூசா நபியோட சமூகம் சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் உடனே எனக்கு சொல்லப்பட்டுச்சு, அடிவானத்தை பாருங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே நான் அடிவானத்தை பார்த்தேன். அங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறத கண்டேன். அடிவானத்தை பார்த்தா பெரிய ஒரு கூட்டம், அங்க லட்சக்கணக்கான நிறைய மக்கள் இருக்கிறத பார்த்தேன். இப்ப இதுதான் உங்களோட சமுதாயம். இந்த பெரிய கூட்டம் மூசா நபியோட சமூகத்தை சொல்ல பார்த்து நினைச்சாங்க, இதுதான் எந்த கூட்டமே நினைச்சாங்க. ஒரு நபியை பார்க்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபியை பார்க்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபியை பார்க்கிறாங்க, நபியோட ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபியை பார்க்கிறாங்க, தன்னை இருக்கிறாங்க. அப்படியே பார்க்கிறாங்க, பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. பார்த்தத்தோட நினைச்சாங்க, ஆஹா இதுதான் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட சமூகம் பார்த்து சொல்லப்பட்டுச்சு. இல்ல அந்த உஃபுக், அந்த அடிவானத்தை பாருங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. நான் அந்த அடிவானத்தை பார்த்தா பெரிய ஒரு கூட்டத்தை கண்டேன். கண்டதோட சொன்னாங்க, இதுதான் முஹம்மது உங்களோட கூட்டம் சொல்லி போட்டுட்டு, இந்த பெரிய கூட்டத்துல எந்த விசாரணையும் வேதனையும் இன்றி, எந்த விசாரணையும் இல்ல, எந்த வேதனையும் இல்ல, சொர்க்கம் சொல்லக்கூடிய 70,000 பேர் இவங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டது. எந்த விசாரணையும் இல்லை, எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. இந்த பெரிய அடிவானத்தை பார்க்க இந்த பெரிய கூட்டத்துக்குள்ள 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம, எந்த வேதனையும் இல்லாம சொர்க்கம் போவாங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டுச்சு. சொல்லி போட்டு ரசூலுல்லா வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்களுக்குள்ள விசாரணை வேதனையும் இன்று சொர்க்கம் போறவங்க யாரு? இப்ப ரசூலுல்லா போயிட்டாங்க. உங்களுக்கு இப்ப முரண்பாடு என்ன பேசிக்கொள்றாங்க, என்ன யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு. உடனே சொல்றாங்க, அது அவங்க யாருன்னா அல்லாஹ்வோட உண்மையான தோழமை பெற்றவங்கடா, சரியான ஃப்ரெண்ட்ஷிப்போட வாழ்ந்தவங்க, நல்ல தோழர்களா இருந்தவங்க, நம்பிக்கை நேர்மையா இருந்தவங்க. அப்படி இப்படி ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொள்றாங்க. அவங்க இஸ்லாத்துல பிறந்து அல்லாஹ்க்கு எதையுமே இணை வைக்காம வாழ்ந்தவங்க, எந்த பாவமும் செய்யாதவங்க. இப்படி பல்வேறுபட்ட நிலைமையில கருத்து மோதல் நடக்குது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளது வெளியில வராங்க. என்ன செய்தி, என்னத்தை பேசிக்கொண்டிருக்கிறீங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதாவது பக்கால மல்லை தஹூது, என்னப்பா மிச்சம் டீப்பா பேசிக்கொண்டிருக்கிறீங்க, மூழ்கி பைத்து பெரிய ஆய்வு செஞ்ச பெருசா பேசிக்கொண்டு என்ன விஷயம் வேண்டாங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. சஹாபாக்கு சொல்றாங்க, ஃபாஹ்பரு, இல்ல அந்த 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் போறன்னு சொல்லிட்டு போனீங்க. நாங்க அவங்க இஸ்லாத்தை வளர்ந்தவங்கன்னு பேசிக்கொள்றோம். இல்ல அவங்க எல்லாம் இணை வைக்காமைக்கு வாழ்ந்தவங்கன்னு பேசிக்கொள்ளும். இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குன்னாங்க. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, ஹுமுல்லதீன லா யர்கூன வலா யஸ்தர்கூன் வலா யதயரு வலா ரப்பிஹிம் யதவக்கலுன். அவங்க யார் என்று சொன்னால், யாருக்கும் மந்திரிக்க மாட்டார்கள். அந்த மந்திரிக்கிற யாருக்கும் ருக்கையா ஓதி பார்க்கிற மந்திரிக்க மாட்டார்கள். யாரிடத்திலிருந்து மந்திரித்துக் கொள்ள கேட்கவும் மாட்டாங்க. எனக்கு ஓதி பாருங்க, எனக்கு மந்திரிங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க. சரியா? அடுத்தது பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க. வலாயத்தை தையரும் பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க. வாழா ரப்பிய தவக்கல், முழுமையாக அல்லாஹ்வுக்கே தவக்கல் வைப்பாங்க. இவங்க தான் அந்த 70,000 பேர். இதுக்கு நீங்கள் நான் இருக்காண்டு வாக்கியம். அதாவது
70,000 பேர் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கே இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த வேதனையும் இல்லாம, எந்த அமளித்து மழையும் இல்லாம அந்த மஹ்ஷர்ல வைத்து வயலுக்கு கீழே நிக்கணும் அங்க ஒன்றுமே இல்லாம 70,000 பேர் எல்லாம் புறக்கி அனுப்பிட்டார். இந்த 70,000 பேரும் யார் என்று சொன்னால் ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன், ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன், ஹுமுல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க யார் என்று சொன்னால் மந்திரிக்க மாட்டார்கள், மந்திரிக்குமாறு பிறரை கேட்க மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டாங்க. ஓதி பாருங்கன்னு மற்றவங்க எனக்கு ஓதி பாருங்க, எனக்கு ஓதி இறக்குங்கன்னு சொல்றேன் ஊர்கள், எனக்கு ஓதி இறக்குங்கன்று அப்படி அந்த ஓதி பாருங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பரவேசவனை பார்க்க மாட்டாங்க, முற்றிலும் இறைவனையே சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த 70,000 பேர், அந்த இவங்க தான் அந்த 70,000 பேர் அடங்குவாங்கன்னு சொன்னாங்க. உடனே உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறாங்க, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், என்ன அந்த 70,000 பேர் ஒருத்தராக ஆக்குறது ஆக்கிடுங்க என்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அந்த 70,000 பேர் ஒருத்தர் தான், நீங்க 70,000 பேர்ல ஒருத்தர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு பிறகு உடனே இன்னொரு நபித்தோழர் எழுப்புறாரு, எழுப்பி சொல்றாரு, என்னையும் அதில் ஆக்குங்கன்னு கேட்கிறார். இன்னமும் திரும்பி என்னையும் அந்த 70 ஒருத்தர் ஆக்குங்க. ரசூல் சபக உக்காஷா உங்களுக்கு முந்திட்டாரு, அதை வரை கிடைச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சரி கேட்டா இல்லைன்ற மாட்டாங்க, முந்தினவரை கொடுத்தாச்சு. யார் ரசூலுல்லாஹ் அந்த 70,000 பேர் ஒருத்தரா என்னையும் ஆக்குறதுவா கேளுங்கன்னாங்க. நீங்க அதில் உள்ளவர் தான், ஓகே, உங்களுக்கு அந்த 70,000 பேர் உள்ள பாக்கியம் உக்காஷா மெஹ்சன் ரலியல்லாஹு கிடைச்சாச்சு. இன்னமும் திரும்பி எனக்கும் கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல சபக உக்காஷா, உங்களுக்கு உக்காஷா உங்களுக்கு முந்தி பேசிட்டாரு, அது உக்காஷா கிடைச்ச ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த விஷயம், இந்த செய்தியில வந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம், அக்கீதா நாங்கள் படிக்கிற பாடம். உங்களுக்கு போட்டிக்கிற இந்த இன்னும் உள்ளது ஒரு 6 நாள் 7 நாள் உங்களுக்கு போட்டிக்கிற பாடம் பேசிக் அடிப்படை. இந்த அடிப்படை இல்லாம நாங்க தொழுகை நோம்பு ஜக்காத் எதுவுமே செய்யப்படாது. இந்த அடிப்படை தான் உங்களை விடவியக்கிறது. இது அடிப்படை, இது அக்கீதா. இதுல ஓதி பாருங்கன்னு சொல்லாதவங்க ஓதி பார்க்காது. இதுல என்னன்னு சொன்னால் ஓதி பார்க்கறது குற்றம் இல்லை, ஓதி பார்க்கறது, ஓதுமாறு கேட்கலாம். இது நாங்க மொட்டையா வழங்கப்படாது. குர்ஆனை ஒருத்தர் ஓதி பார்க்கலாம், ஓதி பார்க்க கேட்கலாம், அப்படி நாங்க வழங்குறதுக்கு இதுல தெளிவா வழங்குன்னு சொன்னால் ஓதி பார்க்கறதுல குற்றம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, இணை வைத்தல்ல ஏதாவது ஒரு வாசகம் அதில் அடங்குமா இருந்தால், கலந்து விடுமா இருந்தால் ஓதி பார்க்கறது தடுக்கப்படுது. சும்மா நாட்டில சும்மா அதாவது ஓதி பார்க்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஓதி பார்க்க ஓதி இறக்கிறதுக்கு ஒரு மாமி இருக்கிற, ஓதி இருக்க ஒரு அப்பா இருக்கிற, ஓதி இறக்க லெப்பை இருக்கிற, ஓதி இருக்க முவாத்தி இருக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போற, இந்த பிள்ளைகளை கொண்டு வச்சு வைக்கிற, அவங்க ஓதி சும்மா அப்படி அந்த ஏதோ இஷ்டப்படி ஓய்ட்டு கொண்டு போற. இதுல சும்மா சில நேரம் இந்த சிறுக்கான வாசங்கள் நிறைய வரும். இந்த ஜின்னை வச்சிருக்கிறேன்னு சொல்றாக்கள் சும்மா ஓதுற, சும்மா மந்திரிக்கிற, வாய்க்கு வந்த மாதிரி மந்திரிக்கிற. சிலாக்கள் வந்து அந்த வயிற்று போக்கு, வயிற்று உளைச்சல், அதுக்கெல்லாம் ஓதி பார்க்கிற. அவங்க அப்படி கொமட்டி சக்தி இழுத்துறது, துப்பி அப்படியெல்லாம் மந்திரிப்பாங்க. அது நிறைய ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். சில பேர் சும்மா வாய்ப்பான நினைச்ச மாதிரி வாசகங்களை போடுற, அதுல சும்மா அந்த அதாவது சிங்கள வாசகங்களை போட்டு பேசுறாங்க, வேற தமிழ் மொழியில வர வாசகங்களை போட்டு பேசுறாங்க. அந்த ஒருத்தர் சீரியாக்கா வரங்க எந்த வரங்க என்று சொல்லி கொண்டு மந்திரிக்குது, சீரியாக்கா வரங்க எந்த வரங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டு அதை மந்திரிக்குது. அதை மந்திரிச்சு கொண்டு அதை கொடுக்குற, தமிழுக்கு அப்படி துப்பி அதை கொடுக்குற, அதை குடிச்சோட சுகமாயிடுது. நம்பிக்கைகள் அப்படி வரும். இங்க என்னன்னு சொன்னால் நாங்க ஓதி பார்க்கறது இஸ்லாம் அனுமதிக்குது. ஓதி பார்க்கலாம், ஓதி கேட்கலாம். எங்கன்னு சொன்னா பாருங்க, சிறுக்கான வாசகங்கள் இருக்கப்படாது. நோய் நடிகளுக்காக, பாதுகாப்புக்காக குறிப்பிட்ட துவாக்களை, குர்ஆன் வசனங்களை ஓதி பார்க்கிற முறை ரசூலுல்லாஹ் கற்று தந்திக்கிறாங்க. அதை நான் கட்டாயம் படிச்சுக்கணும். நாங்க அதை கட்டாயம் நாங்க எங்களுக்கு போதிக்கிறோம். ஹஸ்ரத்மார்கள்ட்ட போயிட்டு, மௌலிமார்கள்ட்ட போயிட்டு, முஅத்தின்மார்கள்ட்ட போயிட்டு அந்த மூட நம்பிக்கைகளை போற தன்மை இல்லாம நான் எனக்கு என்ற பிள்ளைகளுக்கு எனக்கு ஓதி பார்க்கலாம். ஓய்துக்குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்குமா ரசூலுல்லாஹ் ஓதலாம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஓதி பார்த்த முறைகள் நாங்க பார்க்கிறேன்னு சொன்னா, முதலாவது வலிக்கு ஓதி பார்க்கிறது, வலி குத்து வலி உளைச்ச நோவு. ரசூலுல்லாஹ் அதாவது இப்படி சொன்னாங்க, அதாவது வலியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தங்களோட ஆட்காட்டி விரல்ல எச்சில தொட்டு இப்படி தொட்டு அது அப்படியே மண்ணில் ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. இப்படி தொட்டு மண்ணை தொட்டு சரி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வச்சு இந்த உகப்பலங்கள் வார
அந்த திடீரென்று அம்ம நோய் அந்த நோய்கள் வர ஓதி பார்க்க நினைச்சால் ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னால் ஒரு மெத்தட் ரசூலுல்லாஹ் ஆக்காட்டி எடுத்து அப்படி எச்சில் அப்படி தொட்டு மண்ணில தொட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நினைச்சுமா. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரேனும் ஒரு மனிதனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் அல்லது கொப்புளம் தான் சொல்றது அந்த கொப்புளமோ காயமோ ஏற்பட்டால் தங்களோட ஆள்காட்டி விரல பூமியில வைத்து மண்ணை தொட்டு விட்டு அதை உயர்த்தி மண்ணை தொட்டு அப்படி ஒசத்தி ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹி துர்பத் அர்தினா பிஸ்மில்லாஹி துர்பத் அர்தினா பிர்ரீகதி பஅதினா யஷ்ஃபி சகீமனா பீதினி ரப்பினா சகீமுனா பீதினி ரப்பினா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அதாவது பிஸ்மில்லாஹி துர்பத் அர்தினா பிர்ரீகதி பஅதினா யஷ்ஃபி சகீமுனா பீதினி ரப்பினா அல்லாஹ்வுடைய பெயரால எங்களுடைய சிலருடைய உமிழ் நீரோடு எச்சிலோடு எமது இந்த பூமியுடைய மண் இணைந்தால் அது எங்கள் இறைவனின் ஆணையின் பேரில் எங்களில் நோயுற்றிருப்பவரை குணப்படுத்தும் என்று கூறுவார்கள். இது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு முறை. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, சரியான செய்திகளுக்கு இதை பார்க்கலாம். இது ஒரு முறை. இப்ப இதுல என்ன இல்ல, ஓதி பார்க்குமாறு கேட்காத, சிறுக்கான விஷயங்களை கொண்டு ஓதி பார்க்காத, சிறுக்கான விஷயங்களை கொண்டு ஓதி பார்க்குமாறு கேட்காத. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வந்த திக்ர்களை ஓதலாம். இரவைக்கு படுக்க போனால் புல் சுறாக்கள் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, கையை விரிச்சு கொண்டு ஓதுவாங்க, உப்புண்டு ஊதுவாங்க, தடவுவாங்க, வெஸ்ட்டுக்கு உப்புண்டு ஊதி போட்டுட்டு தடவுவாங்க, ஓதுவாங்க. 3 சூறாவை ஓதி முட்டிஞ்ச வரைக்கும் முழுமையா உடம்புல தடவுவாங்க. இது சுன்னா நாங்க பார்க்கிறது பாருங்க. அதே மாதிரி வலது கையால வலியுள்ள இடத்தை தடாவி வரடி கொண்டு ஓதுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல நோவு அந்த இடத்துல கையை வை. இது ஓதி பார்க்கிற முறை. இப்படி கையை தலைவலி கடுமையான தலை வெட்டிக்க போகுது, தலை அப்படி வருத்தம், மேல்கை உடைச்ச காய்ச்சல் அப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை. நோஒரு இடத்த பிடிங்க, பிஸ்மில்லா 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 3 முறை. அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிர். பெனடோல் இருக்கிற நம்பிக்கை மூமினுக்கு அகீதால இதில் இருக்கணும். ஏண்ட ரப்பு நிச்சயமா இந்த துஆவால் எனக்கு குணப்படுத்துவான். நம் முன்னவர்கள் கண்ட வழிமுறை. எங்களுக்கு காய்ச்சல் தடுவல் ஏதாச்சும் முடிச்சா உடனே சிந்தனை போற பெனடோலுக்கு தான் போற பிழை அல்ல. அது நாங்க செய்யணும். தேம்பானி மருந்து தான், கருங்கீரம் மருந்து தான், ஜம்சம் தண்ணி மருந்து தான், அல் குர்ஆன் மருந்து தான். ஒரு மூமை அப்படி யோசிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், நோவுற இடம் ஏதோ அந்த இடத்தை பிடி, வயிற்றுல கட்டுமையான உணர்ச்சல் வலது கையால் பிடிக்கணும். பிஸ்மில்லா 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 அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு அவனுடைய சக்தியை கொண்டு நான் இப்ப உணரக்கூடிய இந்த கஷ்டமான வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி 7 தடவை ஓதணும். இது இஸ்லாம் ஓதி பார்க்கறதுக்கு படிச்சு தந்த முறை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட மனைவிமார்ல ஒருத்தருக்காக நோயிலிருந்து பாதுகாப்பு கோரி வந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ்ட வலது கரத்தால வலியுண்ட இடத்தை பிடிச்சு பரிவோடு அன்போடு இரக்கத்தோடு அப்படி தடாவி கொடுத்து கொண்டு, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுஹிபில் பஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. இது நாங்க பாடமாயிக்கிறோம். இதை எழுதி ஒட்டுங்க வீடுகள். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறவங்க வீடு வாசல நோய் நொடி சொல்லுவார்ல, திடீர்னு இப்படி வரப்போகிற உங்களுக்கு வருத்தம். இப்ப என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் தன்னை மனைவிய இரக்கமா அன்பாக நோவுற இடத்தை அப்படி வருடி கொடுத்து கொண்டு, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுஹிபில் பஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அதாவது மக்களை இரட்சிப்பவனே, மக்களை பாதுகாக்கிறவனே, துன்பத்தை போக்கி இவருக்கு குணமளிச்சுடு, நீயே குணமளிக்கக்கூடியவன், உண்ட நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, நோய் அறவே இல்லாதவாறு குணமாக்கி போட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் மக்கள் இரட்சகனே, அதே நோயை நீக்கி போடு, இஷ்ஃபி அந்த ஷாஃபி நீதான் நிவாரணம் தரணும், நீயே இந்த நோயை நீக்கி போடு, லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஒரு நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணம் இல்லை, ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா எந்த ஒன்றை விட்டு வைக்காத பூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க. அது இன்னும் ஒரு மெத்தட் என்ன சொன்னா, ஓதி பார்க்கிற சம்பந்தமா நாம இதனால படிக்கிறோம். இன்னும் ஒரு மெத்தட் என்ன சொன்னா, ஓதி ஊதி தடவுறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தன்னை படுக்கைக்கு சென்றால் சூறாக்களை ஓதி மூடையும் ஓதி உள்ளங்கையில ஊதி முகத்திலிருந்து முழுமையா அப்படி தடவுவாங்க. ஃபுல்லா தடவுவாங்க, முகத்தை அப்படி தடவி ஃபுல்லா தலையெல்லாம் தடவி முழுமையாக சொல்லுவாங்க.
3 முறை தடவுவாங்க செய்தியை பார்க்கிறோம். ரசூலா நோயுற்ற நேரம் பிறருக்கு ஓதி பார்க்கறத பாருங்க. ரசூல் சல்லல்லாஹு நோயுற்ற நேரம் நான் அதை அவருக்கு செய்ய விடும்படி என்ன ரசூலுல்லாஹ் பழித்தாங்கன்றாங்க. அதாவது அவனவனுக்கு ஓதிக்கொள்ளணும். சின்ன புள்ள உள்ளவங்க, குழந்தை புள்ள வச்சுக்கிறவங்க, 3 வயசு 4 வயசு 5 வயசு புள்ள வச்சுக்கிற அந்த புள்ள போத தெரியா. இப்ப உம்மா ஓதி பாப்ப ஓதி அந்த புள்ளைல ஊதணும், ஊறி தடவை விடணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் தன்னை சுயமா ஓதிக்கொள்வாங்க. எப்ப ரசூலுல்லாஹ்க்கு நோய் வந்துச்சோ அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க ஓதி எனக்கு தடவிடுங்கன்னு சொன்னாங்க. 5018 ஹதீஸா புகாரில் இடம்பெற்றிருக்கிறவங்களும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒன்று ரசூல் சாசமாங்க ஓதி பார்க்கிறவர் அத்தியாயங்களை தன் மீது தானாக ஓதி தடவிக்கொள்ளுது. இது நீங்க பார்க்கலாம். ரசூல் சாசமாங்க ஓதிக்கொண்டாங்க தடவிக்கொண்டாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே பார்த்தோம். அது ஓகே, அது இருக்கட்டும். இன்னொன்று பாருங்க, ஓதி வலி ஏற்பட்ட இடத்துல துப்புறது. அதே ஹதீஸ்ல ஓதி வலி ஏற்பட்ட இடத்துல, அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல உமிழ்றது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு புகாரில் வர செய்தி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள் ஒரு குழு பயணம் மட்டும் போனாங்க. பயணத்தை போனவங்களுக்கு இடையில கடுமையான பசி ஏற்பட்டுச்சு. அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஊடுகளில் போயிட்டு சாப்பாடு கேட்டாங்க. கடுமையாக பசியாக்கி சாப்பாடு தாங்கன்னா சாப்பாடு ஒன்றும் இல்லை போங்க போகிறதுக்குன்னா பசி இனி நடக்க இயலாத பசியில் வந்து ஒரு சைடில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இருக்க போக்கில் ஒரு பெண் கத்தி கொண்டு வாரா. என்னென்றால் எங்களோட தலைவரை தேல் கொத்திட்டுது, தேல் கொத்திட்டு விஷம் தலை கடிச்சாச்சு. உங்களை யாரு சரி மந்திருக்கிறவங்க ஓதி பார்க்கிற டாக்டர் மாதிரி யார் சரி இருக்கிறான்னு கேட்டேன். பாருங்க சக்தியை பாருங்க, குர்ஆனுக்குள்ள சக்தி. உடனே அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாரு, நான் டாக்டர் தான் எனக்கு கேளும் அப்படின்னாரு. சஹாபாக்கள் அதிர்ச்சியமா பார்க்குறாங்க, என்னடா இது எங்களோட திடீர்னு திரும்பி நான் சுகமாக்குறேன்டா, பெரிய விஷயம் தானே. சஹாபாக்கள் அதிசயமா பார்க்குறாங்க, நான் சுகமாக்குறேன்டா. உடனே இவர் சொன்னாரு, சாப்பாடு கேட்ட சாப்பாடு தரல, நான் இவரை சுகமாக்குவேன். நான் இவருக்கு ருக்கையா ஓதி பார்க்கிறது, நான் இவருக்கு ஓதி பார்ப்பேன், இன்ஷா அல்லாஹ் சுகமாகுவார். ஆனா ஒரு நிபந்தனை, எனக்கு 30 ஆடு தரணும். 30 ஆடுகள் தாரேன்னு சொன்னால் நான் இந்த நோயை சுகமாக்குறேன், அவர் விஷத்தை திறக்கிறேன். 30ல் 300 நான் தர ரெட்டி. ஏண்டா இப்ப சாப்பிட்றல ஓகே ஒன்றும் இல்லை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா ஓதி அந்த தேல் கொத்தின வாயில, அந்த ஓட்டையில, அந்த வாய் குத்தின இடத்துல காரி உமிழ் துப்பினார். சுப்ஹானல்லாஹ். அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, உமிழ்ந்ததோடே பாதிக்கப்பட்ட ஒருத்தரு கட்டுகள்ல இருந்து அவிழ்க்கப்பட்டார். கட்டி வச்சொருத்தர கட்டுகள் இருந்து அவிழ்த்துட்டால் எப்படி அந்த துள்ளி குதிச்சு எழும்புவாரோ அது மாதிரி எழும்பி எந்த வேதனையும் இல்லாம நடக்க ஆரம்பித்தார். இப்ப சஹாபாக்கள் அவங்க பேசின மாதிரி 30 ஆட்டை கொடுத்தாச்சு. இந்த 30 ஆட்டை கொடுத்தா சஹாபாக்களுக்கு புறம்பாடு, நாங்கள் இடையில பால் குடிக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீ ஓதி பார்த்து எடுத்தது இது ஒன்று சரிப்பட்டு வராது. சரி வேண்டியது ஆடு 30 தள்ளி கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போற போய்த்து இப்படி 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 நடந்தேன்னு சொல்றேன். அல்லாஹ்வோட தூதர் கேட்டாங்க, வமா யுத்ரீக அன்னஹா ருக்கையா, உனக்கு எப்படியப்பா தெரியும் சூரத்து ஃபாத்திஹா ருக்கையான்னு சொல்லி ஓதி பார்த்து நோய் சுகமாகிற சூரா ஃபாத்திஹா உனக்கு எப்படி தெரியும் இப்படி கேட்டு போட்டுட்டு சரி நீங்க சரியா தான் செஞ்சுக்கிறீங்க, சரி உங்களுக்கு அது கூலி கிடைச்சும் எனக்கும் அது ஒரு பங்கு தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில் பார்க்கிறோம். இது என்னன்னு சொன்னால், ஓதி பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கு தாராளமாக ஓதி பார்க்கலாம். இந்த ஓதி பார்க்கிறேன் இந்த வாசகங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம், ஷிர்கான வாசகங்களாக இருக்கப்படாது. குர்ஆன் சுன்னா சொல்லித்தந்த, அல்லாஹ் சொல்லித்தந்த அந்த வாசகங்களை கொண்டு ஒருவர் தாராளமாக ஓதி பார்க்கலாம். அது இஸ்லாம் விரும்பக்கூடியது என்றதை ஆழமாக மனசுல பதிவு வச்சுக்கணும். இன்றைக்கு நாங்கள் படித்த பாடம் ஓதி பார்க்குதல் சம்பந்தமான இஸ்லாத்துல நிலைப்பாட்டை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஆனால் அந்த அங்க கண்டது இங்க கண்டது, அவர் நினைச்சது இவர் நினைச்சது, அங்க வாரது இங்க வாரது, அந்த வாசம் இந்த வாசம் இல்லாம
குர்ஆன் சுன்னாஹ் சொல்லக்கூடிய சஹீஹான வாசகங்களாக இருந்தால் அதை எங்களுக்கு தாராளமாக ஓதி பார்க்கலாம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இணை வைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு எங்களுக்கு அக்கீதாவுடைய பாடத்தில் தரப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் நாங்கள் சந்திப்போம். புதிய உறவுகளை அழைத்து கொண்டு வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இந்த இடத்துல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.